அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சி துணை மேயரின் மனைவி செல்வராணிக்கு வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், எதற்காக அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, மதுரை மாநகராட்சியுடைய துணை மேயர் நாகராஜன் அவர்கள் மதுரை ஜெயந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வீரகாளியம்மன் கோவில் தெருவிலே அவருக்கான வீடு இருக்கிறது. ஆனால் அவர் தற்போது அதே பகுதியில் இருக்கக்கூடிய நேதாஜி தெரு பகுதியில் வசித்து வரக்கூடிய நிலையிலே அவர் கட்டியிருக்கக்கூடிய வீடு, அதாவது வீரகாளியம்மன் கோவில் பகுதியிலே கட்டியிருக்கக்கூடிய வீடு பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த சாலையை ஆக்கிரமித்து கட்டியதாக பல ஆண்டுகளாக சர்ச்சை எழுப்பிய நிலையிலே சமூக ஆர்வலர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆக்கிரமிப்பு பகுதியிலே இவர் கட்டியிருக்கிறார், மேலும் துணை மேயராக இருந்து கொண்டு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்று புகார் எழுந்து வந்த நிலையிலே தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த நிலையிலே அந்த வழக்கு தொடர்பாக துணை மேயருடைய மனைவி செல்வராணி அவர்களுக்கு தற்போது நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸிலே அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்னவென்றால், அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடு ஆக்கிரமிப்பு பகுதி தானா, மேலும் அவர் அந்த வீடு குடியிருப்பு பகுதிகளிலே உரிய அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறதா போன்ற விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்காக உரிய ஆவணங்களோடு அவர் ஆஜராகும்படி இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 15ஆம் தேதி அவர் நேரில் முற்பகல் 10 மணிக்குள்ளாக ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த நில அளவை அலுவலர்கள் வைத்து அங்கே அளக்கும் பட்சத்தில் அது உண்மையிலே ஆக்கிரமிப்பாக இருந்தால் அதற்கான நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே மதுரையைச் சேர்ந்த துணை மேயருடைய மனைவி பெயரில் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.